இவ்வாண்டு ஜனவரி மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரையில் செயற்கை நுண்ணறிவு துறைக்கு 329 கோடி ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை மலேசியா ஈர்த்துள்ளது. எனப்படும் இலக்கவியல் மலேசியா வியூக திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இந்த முதலீடுகள் 6,920 வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் திறனை கொண்டுள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபி சிங் டியோ தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி வட்டார AI மையமாக மலேசியாவின் ஆற்றல் குறித்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை காட்டுவதோடு உலகளாவிய இலக்கவியல் சுற்றுச்சூழல் அமைப்பில் நாட்டின் நிலையை வலுப்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.